2013ஆம் ஆண்டுக்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாடு தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய அஜெண்டா என்னென்ன நிகழ்வுகள் இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கிறது? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கமாக ஒரு நடைமுறை. கடைசியாக 2013ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு மாநாடுகள் தொடர்ந்து நடந்தது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த மாநாடு துவங்கி இருக்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று தற்போது கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் துவங்கி இருக்கிறது. இன்றைய நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் டிஜிபி ராஜேந்திரன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உள்ளிட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அதே போன்று முக்கியமான வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முக்கியமான உள்ளாட்சி உள்ளிட்ட முக்கியமான துறைகளுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் ஜெயக்குமார், காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டம் குறித்து ஒரு அறிமுக உரையை நிகழ்த்துவார். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர் பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்திற்கான நோக்கம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது, எப்படி யார் என்ன தகவல்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அவர் பேசுவார். இதற்கு பிறகு இந்த கூட்டம் முறையாக அதற்கு பிறகு தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் துவங்குகிறது. முதல் நாளான இன்று 2 பேர், அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 2 பேருக்குமாக சேர்ந்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மாவட்ட ஆட்சியர்களுக்கு மட்டும் தனியாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் அதே போன்று காவல்துறை அதிகாரிகளுக்கான கூட்டம் மட்டும் நடைபெறுகிறது. இந்த 3 நாள் கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது என்றால் முக்கியமாக இன்னும் மிக விரைவாக ஒரு வாரங்களோ அல்லது 10 நாட்களுக்குள்ளாகவோ 2018-19 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் தற்போது இந்த கூட்டம் நாமக்கல் கலைஞர் மாளிகையில 10வது தளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்ட அரங்கில் தான் தற்போது இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன, அதை பற்றி முழுமையாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்கிறார். இரண்டாவதாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு சமூக நல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களுடைய நிலை என்ன, இந்த கடந்த ஓராண்டில் எந்த அளவுக்கு திட்டங்கள், எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது, எந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கின்றன, தற்போதைய அந்த திட்டங்களுடைய நிலை என்ன, இந்த விஷயமும் ஒரு முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அதே போன்று மேலும் பல்வேறு புதிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரலாம், வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன அறிவிக்க வேண்டியிருக்கிறது, மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த விஷயங்களும் முதல்வர் விரிவாக கேட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் இறுதியாக அது 3வது நாள் நாளை மறுநாள் பல்வேறு அறிவிப்புகளாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். அதே தினத்தில் நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா சிறந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கான ஒரு விருதையும் எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கூட்டம் இந்த காலையில் இந்த துவங்கி இருக்கக்கூடிய கூட்டம் மாலை வரை நடைபெற இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. கார்கே, சங்கரன், இன்றைய கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னீங்க. சமூக நல திட்டங்கள், அரசுடைய திட்டங்கள் பற்றிய விவாதமும் நடைபெற இருக்கிறது அப்படின்னீங்க. துறையினுடைய செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களா, பிறர் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அது தொடர்பான தகவல்கள் என்ன? ஏற்கனவே குறிப்பிட்ட போல உள்ளாட்சித்துறை, அதுபோன்று வருவாய்த்துறை, அதுபோன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், இது போன்ற முக்கியமான உள்ளாட்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்னாலும் முக்கியமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன அவர்களும் திட்டங்கள் செயல்படுத்துவதில் பல்வேறு விஷயங்களில் வருவாய்த்துறையினுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று உள்ளாட்சித்துறையினுடைய பங்கும் கணிசமாக இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு அத்தியாவசியமான துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், செயலர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இன்னொரு விஷயமும் இதுல விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
கடந்த சனிக்கிழமை என்று பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அந்த அக்கட்சியினுடைய குழுவினர் வந்து முதல்வரை சந்தித்த போது இந்த ஆதி திராவிடர் சமுதாயத்தினர் மீதான தாக்குதல்கள், அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரங்கள் விஷயங்களை எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்த விஷயங்களை எல்லாம் விரிவாக அவர் வந்து ஒரு அறிக்கையாகவே முதல்வரிடம் வந்து பாலகிருஷ்ணன் வழங்கினார். இந்த சம்பவம் வந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழலில் இந்த விஷயங்களை இது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது காவல்துறை தரப்பில், தற்போதைய நிலைமை என்ன, இது போன்ற இந்த விஷயங்களை இது போன்ற கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இது ஒரு முக்கியமாக இந்த கூட்டத்தில் வந்து இது போன்ற விஷயங்களும் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று மக்கள் நல திட்டங்களுக்கான நிலவரம், தற்போதைய அரசு கொடுத்த திட்டங்கள் எல்லாம் எந்த விழுக்காடு, எத்தனை அளவு விழுக்காடு நிறைவேறி இருக்கிறது என்றும் வந்து முதல்வர் கேட்டிருக்கிறார். ஏனால் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து அரசுடைய நலத்திட்டங்கள் இன்னும் சரியாக மக்களுக்கு போய் சேரவில்லை, எல்லாம் அறிவிப்பு அளவிலேயே தான் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கிறார்கள். எனவே அந்த நிலவரம் குறித்தும் அந்த விரிவாக வந்து ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் சங்கரன். அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகாக கூட்டப்பட்டது. அதே போல 5 ஆண்டுகளுக்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர்களுடைய இந்த மாநாடு கூடியிருக்கிறது. இதை அரசியல் அரங்கில் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது 2013ஆம் ஆண்டு இந்த கூட்டம் நடந்தது. 14ஆம் ஆண்டு சொத்து வழக்கில் வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சிறைக்கு போனதுனால அந்த ஆண்டு வந்து 14ல நடக்கல. 15வது ஆண்டுல இந்த ஜெயலலிதா வந்து மேல்முறையீட்டு வழக்கில் விடுதலையானதை எதிர்த்து வந்து அரசு தரப்புல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனது காரணமாக, இது போன்ற விஷயங்கள் காரணமாக 2015ல இந்த கூட்டம் நடைபெறல. 16வது ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அதே ஆண்டு இறுதியில் டிசம்பர்ல வந்து 2016ல மரணம் அடைந்தார். 2017 பிப்ரவரி 16ஆம் தேதி தான் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு புதிய அரசு பதவியேற்றது. ஆனாலும் பாத்தீங்கன்னா 2017ல இந்த கூட்டம் நடைபெறவில்லை. பல்வேறு அந்த அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்கள், சலசலப்புகள், சின்னம் யாருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்ததால் 2017ஆம் ஆண்டு இந்த கூட்டம் நடைபெறவில்லை. 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கூட்டம் முக்கியமாக நடைபெறுகிறது. இதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பதால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு தலைவர்களும் பல்வேறு தமிழக அரசு மீது குற்றம் சாட்டக்கூடிய நிலையில், பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தை முழுமையான அளவில் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம், குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களை வந்து செயல்படுத்துவதில், முழுமையாக செயல்படுத்துவதில் இன்னும் புதிய திட்டங்களை என்னென்னலாம் கொண்டு வரலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்கிறார். ஏற்கனவே ஏராளமான திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்கனவே உள்ள திட்டங்களோடு புதிய திட்டங்களும் பல்வேறு புதிய அறிவிப்புகளும் வரலாம். அதற்கான ஒரு முன்னோடியாக, அந்த திட்டத்திற்கான முன்னோடியாக ஒரு வரைவு திட்டமாக இந்த 3 நாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதற்கான ஒரு குறிப்புகளும் இங்கே தயாரிக்கப்பட இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் வந்து சட்டப்பேரவையில் வந்து பட்ஜெட் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் எல்லாம், அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த 3 நாள் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் போது அது வந்து ஒரு அரசியல் அரங்கில் வந்து மேலும் வந்து அதிமுகவை மக்களிடையே ஒரு இணக்கமான ஒரு வலுவான ஒரு இயக்கமாக இந்த அரசின் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்துக்காட்டும் வகையில் தான் வந்து இந்த அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என நாம் எதிர்பார்க்கலாம்.